ஒரு சுதந்திரமான எண்ணம் கொண்ட வாழ்க்கையை எப்படி வாழ்றது அப்படின்றது இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா வழிகாட்டி. இவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஆதாரமா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த வழிகாட்டக்கூடிய தன்மை. எல்லாருக்குமே ஒரு தனுசு ராசி ஒரு வீட்டுல இருந்தா கூட எதை எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத இவங்கதான் மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த வழிகாட்டக்கூடிய தன்மையை சொல்லக்கூடிய ஒரு ராசியாக தனுசு வருகிறது. தனுசு ராசி கிடைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கொடுப்பினை என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பிரிச்சுவல் டிராவல் போவாங்க இவங்க. நிறைய சுற்றுப்பயணங்கள். ஏன்னா இவங்களாம் சுந்தரமான எண்ணம் கொண்டவர்கள் இல்லையா. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய நேச்சர் தனுசுக்கு நிறைய இருக்கும். தனுசுன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக தீபம் மாதிரி. சோ அந்த அளவுக்கு இவங்க அந்த அளவுக்கு ஸ்பெஷலான ஒரு ராசியாக தனுசு அமைகிறது. தனுசை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில கத்துக்கொள்ள வேண்டியது ஆணவம் இல்லாத அறிவுன்றதை இவங்க தெரிஞ்சுக்கணும். தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படின்றது தனுசுக்கும் பொருந்தும். அந்த அவசர கொடுக்கத்தனம் எல்லாமே அது தெரியும்ன்றது. அப்ப அந்த அரகுர அறிவை வச்சுக்கிறது, மத்தவங்க சொல்ற அறிவை அப்படியே இவங்க ஃபாலோ பண்றது அந்த மாதிரி இல்லாம இவங்க ஒரு திருகமான ஒரு எண்ணத்தோட இவங்க வாழ தொடங்கும் பொழுது இவங்க வாழ்க்கை இன்னமும் எல்லாருக்குமே ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இவங்களுடைய வாழ்க்கையாக அமையும்.